Hi everyone, this is from CBIS Academy. இன்னைக்கு நம்ம தினமணி நியூஸ் பேப்பர்ல இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா தேர்வு முறைகேடுகள் தடுப்பு சட்ட திருத்த மசோதா தாக்கல். ஸோ இந்த டாபிக் குரூப் ஒன் மெயின் சிலபஸ் பேப்பர் 2ல சோஷியல் இஷ்யூஸ் எஜுகேஷனில் வந்து கவர் ஆகும். ஸோ தேர்வு முறைகேடுகளில் வந்து ஈடுபடுவதை தடுப்பதற்காக சட்ட திருத்த மசோதா வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா பப்ளிக் எக்ஸாமினேஷன் Prevention of Unfair Means Act. Unfair Means Act பார்த்தீங்கன்னா 2024ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ மினிஸ்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் பர்சனல் அண்ட் பப்ளிக் கிரீவன்ஸ். ஸோ 2024 கொண்டு வந்த இந்த சட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது தண்டனைக்கு உட்படுபவர்கள் 3 to 5 வரைக்கும் அந்த தண்டனையானது வழங்கப்பட்டிருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த நீட் எக்ஸாமில் வந்து வினாத்தாள் கசி வந்து ஏற்பட்டிருக்கும். ஸோ இதை தடுப்பதற்காக இன்னும் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா இந்த சட்டத்தை வந்து சட்ட திருத்தம் பண்ணி இன்னும் கடுமையானதாக மாற்ற போகிறாங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா வினாத்தாள் கசிவு அல்லது தேர்வு முறைகேடுகளில் ஈடுபடுவோருக்கு 5 முதல் 10 ஆண்டுகள் வரையும் 50 லட்சம் அபராதம் வரை விதிக்கப்படும். அதே மாதிரி திட்டமிட்டு அந்த தேர்வு முறைகேட்டில் ஈடுபட நபர்களுக்கு 7 ஆண்டுகளும் 10 கோடி வரைக்கும் அந்த அபராதம் வந்து விதிக்க போறாங்க. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் ஸ்பீடு இது ரிலேட்டடா அந்த எக்ஸாம்ஸுக்கான அந்த பிரச்சனைகள் வரும்போது விரைவு நீதிமன்றங்களை என்ன பண்ணலாம் அப்படின்னா மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் வந்து ஏற்படுத்திக் கொள்ளலாம். எந்த ஒரு அமர்வு நீதிமன்றத்தையும் சிறப்பு விரைவு நீதிமன்றமாக மாற்றி அமைக்கக்கூடிய அந்த ஒரு ப்ரொவிஷனையும் இந்த சட்டத்தில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்த 3 மாதங்களுக்குள் விசாரணை வந்து முடிக்கப்பட வேண்டும். ஸோ இதில் 15 விதமான அந்த குற்ற செயல்களை வந்து குறிப்பிட்டிருக்காங்க. என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது வினாத்தாள் கசிவு, விடைத்தாள்களில் முறைகேடு செய்தல், போலியான வலைத்தளங்கள் மூலம் ஏமாற்றுதல், போலியான தேர்வரை நுழைவுச் சீட்டை வழங்குதல் உட்பட 15 தொடர்பான அந்த குற்ற செயல்களையும் இந்த சட்ட திருத்த மசோதால கொண்டு வர போறாங்க. தமிழக அரசின் வருவாயை பெருக்கும் மான்டேக் சிங் அலுவாலியா தலைமையில் குழு. ஸோ தமிழக அரசு பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்டோட வருவாயை பெருக்குவதற்காக பொருளாதார நிபுணரும் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கின் பொருளாதார ஆலோசனை கவுன்சிலின் உறுப்பினருமான மான்டேக் சிங் அலுவாலியா தலைமையில ஒரு குழுவை வந்து அமைச்சிருக்காங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎஸ்டி, மதிப்பு கூட்டு வரி, அதே மாதிரி கலால் வரி மூலம் பெறப்படும் வருவாய் வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு குறைந்து வருவதனால அதை அதிகரிப்பதற்காக தான் இந்த குழுவை வந்து போட்டிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா மத்திய திட்டக்குழுவின் முன்னாள் தலைவராக இவர் இருந்திருப்பார். ஸோ நமக்கு பிளானிங் கமிஷன் 1950 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதனுடைய 11வது 5 இயர் பிளான், அதே மாதிரி 12வது 5 இயர் பிளானுடைய அந்த திட்டக்குழுவின் முன்னாள் தலைவராக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மான்டேக் சிங் அலுவாலியா தான் இருந்திருப்பார். ஸோ நமக்கு 11வதுன்னு சொல்லும்போது 2007 2012 வரைக்கும், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 2012 2017 வரைக்கும். காமன்வெல்த் பளுதூக்குதல் தமிழகத்தில் ராஜா முத்துப்பாண்டிக்கு வெள்ளி. ஸோ இந்த காமன்வெல்த் பார்த்தீங்கன்னா தற்போது நமக்கு ஸ்காட்லாண்டில் இருக்கக்கூடிய கிளாஸ்கோவில் நடைபெற்று வருது. இது 23வது காமன்வெல்த் போட்டி. இதுல பாத்தீங்கன்னா ஆடவர் 65 கிலோ இடைப்பிரிவில் தமிழகத்தை சேர்ந்த ராஜா முத்துப்பாண்டிக்கு வந்து வெள்ளி பதக்கம் வந்து கிடைத்திருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 2025 காமன்வெல்த் சாம்பியன்ஷிப் போட்டியிலும் இவருக்கு வந்து வெள்ளி பதக்கம் வந்து கிடைச்சிருக்கு. அடுத்ததா பொறியியல் சேர்க்கையில் 7.5% ஒதுக்கீடு பெற்ற மாணவரிடம் கட்டணம் வசூலிக்க கூடாது. ஸோ இந்த டாபிக் வந்து குரூப் ஒன் ப்ரிலிம் சிலபஸ் யூனிட் 5 டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அந்த எஜுகேஷன் பாலிசியில் வந்து கவர் ஆகும். நமக்கு 2020ஆம் ஆண்டு தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா கலையரசன் கமிட்டி வந்து போட்டிருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா அரசு பள்ளிகளில் படிக்கக்கூடிய அந்த மாணவ மாணவிகளும் ஏன் அவங்களால நீட் தேர்வை வந்து பாஸ் பண்ண முடியல, என்ன டிஃபிகல்டிஸ் அப்படிங்கிறதை ஆராய்வதற்காக தான் இந்த கமிட்டி வந்து போடப்பட்டிருக்கும். அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அந்த மாணவர்களை அதாவது மருத்துவ படிப்பிற்கு கொண்டு செல்வதற்காக 10% ரிசர்வேஷன் வந்து ஹொரிசாண்டல் ரிசர்வேஷன் கொடுங்க அப்படிங்கிறத
வலியுறுத்தி இருப்பாங்க. ஸோ அதன் அடிப்படையில தான் பார்த்தீங்க அப்படின்னா அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய அந்த மாணவர்களுக்கு 7.5% அந்த இடஒதுக்கீடு வந்து மருத்துவ கல்லூரியில் வழங்கப்பட்டிருக்கும். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 2021ஆம் ஆண்டு முருகேசன் கமிட்டி போட்டிருப்பாங்க. ஸோ முருகேசன் கமிட்டி பார்த்தீங்கன்னா நமக்கு நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ தமிழ்நாட்டிற்காக தனியாக ஒரு எஜுகேஷன் பாலிசி கொண்டு வருவதற்காக 2022லயும் ரிட்டையர்டு சீஃப், அதாவது ரிட்டையர்டு ஹைகோர்ட் ஜட்ஜ் முருகேசன் தலைமையில தான் ஒரு குழுவை வந்து போட்டிருப்பாங்க. ஸோ 21ல பார்த்தீங்க அப்படின்னா வேற ப்ரொஃபஷனல்ஸ், அதாவது இன்ஜினியரிங், டெக்னிக்கல், இந்த மாதிரியான அந்த படிப்புகளுக்கு எப்படி வந்து ரிசர்வேஷன் வந்து வழங்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த முருகேசன் கமிட்டியை போட்டிருப்பாங்க. ஸோ இவங்களும் 7.5% அரசு பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு 7.5%, அதாவது நீட் அல்லாத மருத்துவம் அல்லாத இன்ஜினியரிங் டெக்னிக்கல் கோர்சஸுக்கு வழங்குங்க அப்படின்னு ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருப்பாங்க. அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங்லேயும் தற்போது அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு 7.5% அந்த ஒதுக்கீடு வந்து வழங்கப்படுகிறது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கட்டணம் வசூலிக்க கூடாது அப்படின்னு கவர்மெண்ட் வந்து அறிக்கை வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் அப்துல் கலாம் நினைவிடத்தில் மாவட்ட ஆட்சியர் அஞ்சலி. ஸோ இந்த டாபிக் குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 2 அவார்ட்ஸ் அண்ட் ஹானர்ஸ்லேருந்து கவர் ஆகும். ஸோ நம்மளுடைய நாட்டின் 11வது குடியரசுத் தலைவராக 2002 2007 வரைக்கும் 11வது குடியரசுத் தலைவராக அப்துல் கலாம் அவர்கள் வந்து இருந்திருப்பார். ஸோ நம்முடைய நாட்டின் ஏவுகணை மனிதர் என்று அழைக்கக்கூடியவர் அப்துல் கலாம் அவர்கள். ஸோ இவருடைய காலத்தில் பார்த்தீங்கன்னா அக்னி, பிருத்யு முதலிய ஏவுகணைகள் பார்த்தீங்க அப்படின்னா விண்ணில் வெற்றிகரமாக செலுத்தப்பட்டிருக்கும். ஸோ இவருடைய இறந்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா 27ஆம் தேதி அனுசரிக்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் தான் பார்த்தீங்க அப்படின்னா அப்துல் கலாம் நினைவிடத்தில் மாவட்ட ஆட்சியர்கள் வந்து அஞ்சலி வந்து செலுத்தியிருக்காங்க.